காட் இஸ் அ சோர்ஸ், அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவருக்கு நன்றி செலுத்திக்கிட்டு அப்புறம் வெளியே வரான். எல்லா கனமும் மகிமையும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு எல்லாமே புகழுகிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வரும்னா அப்புறம் 24 வசனத்தை வாசிங்க. பின்பு தானியேல் பாபிலோனின் ஞானிகளை அழிக்க ராஜா கட்டளையிட்ட ஆரியோக்கினிடத்தில் போய், பாபிலோனின் ஞானிகளை அழிக்காதேயும், என்னை ராஜாவின் முன்பாக அழைத்து கொண்டு போம், ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பேன் என்று சொன்னான். இங்கே கூட சொல்றான், அவங்களெல்லாம் கொல்லாதீங்க, ராஜா இந்த டைம் கொடுத்துட்டாரு, க்ளோஸ் பண்ணிடு எல்லாரையும். ஆனால் யாரையும் கொல்லாதீங்கன்னு இவர் போய் காப்பாற்றுறான். பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட இருந்தால் நம்மளும் இப்படி செய்வோம். யாரும் அழிக்கப்படக்கூடாது, காப்பாற்றணும். அதுக்கோசரம் நம்ம போராடுவோம். இப்போ சொல்லி அந்த ஆரியாகிட்ட சொல்கிறாங்க. சொன்ன உடனே நான் போய் ராஜாட்ட அர்த்தத்தை சொல்கிறேன் அப்படின்றாரு. அப்பொழுது ஆரியோகு தானியேலை ராஜாவின் முன்பாக தீவிரமாய் அழைத்து கொண்டு போய், ப்ரையாரிட்டைஸ், அவனுக்கு 1000 வேலை இருக்கும். அந்த ராஜா இவனை கொல்லணும், இவனை கொல்லணும், இவனை கொல்லணும், இவனை கொல்லணும்னு பிளான் பண்ணி வச்சிருப்பான். எல்லாத்தையும் விட்டுட்டு இவன் அர்த்தம் கண்டுபிடிச்சிட்டான்பா, காப்பாற்றணுமா, எல்லாரும் செல்லும் ஒரு டீம் ஒர்க்காக வேலை செய்து ஓடி போய் தானியேலை கொண்டு போய் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. சிறைப்பட்டு வந்த யூதேயா தேசத்தாரில் ஒரு புருஷனை கண்டுபிடித்தேன், அவன் ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பான் என்றான். இந்த ராஜாவுக்கு இந்த பைத்தியம், அந்த கனவும் பார்த்துட்டு பயந்து போய் உட்காந்துருக்கிறான். அப்போ அதுக்கு அர்த்தம் தெரியலன்னு சொன்னதான் இவ்வளோ கோபம். இப்போ இந்த கோபத்தை தணிக்கிறதுக்கு தானியேலுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். கர்த்தருடைய கிருபை தானியேல் மேலே இருந்ததுனால அவன் அதை அர்த்தத்தை செய்யறதுக்கு துணிந்து வந்தான். இப்போ கர்த்தர் அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின உடனே இவன் சொல்கிறான், வரான், நேராக போயிட்டான். ராஜா பெல்தேஷாத் சரன் என்னும் நாமமுள்ள தானியேலை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் நீ எனக்கு அறிவிக்க கூடுமா என்று கேட்டான். முதல்ல போகிறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட சொல்லிட்டு தான் போனான், எனக்கு டைம் விடுன்னு கேட்டான். அதெல்லாம் மறந்து போச்சு இவருக்கு. மறந்து போயிட்டு உன்னால் சொல்ல முடியுமா, அவன் கேட்கறது சொப்பனத்தையும் அர்த்தத்தையும். ஏனென்றால் அதுவே அவருக்கு தெரியுது, ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இஸ் ட்ரைங் டு டெல் மீ சம்திங் சீக்ரெட்ஸ். இன்றைக்கும் நிறைய பேர் நம்ம சொப்பனங்களை போகிறோம், தேவனத்தில் சில சொப்பனங்கள் வரும். அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை நம்மளுக்கு பிடிக்க முடியாமல் உட்காந்துட்ருப்போம். சம் பீப்புள் ரிசைன் டு த ஃபேட், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கர்த்தர் நம்மளோட பேசிக்கிட்டு தான் இருப்பார். இப்படி பண்ணு, இப்படி பண்ணு, இந்த இடத்துல போ, இந்த இடத்துல போவாத. ஒரு விசுவாசி தண்ணி அடிக்கிற கூட சேர மாட்டான். ஒரு விசுவாசி இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டான். இப்போ இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் கர்த்தர் சொல்லிக் கொடுப்பார், ஆவியானவர் சொல்லிக் கொடுப்பாரு. இப்போ கற்றுக்கிட்டு நம்ம போனோம்னா உண்டு, இல்லாட்டா அடி வாங்குவோம். படிமு. தானியேல் ராஜா சமூகத்தில் பிரதியுத்தரமாக, ராஜா கேட்கிற மறைபொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோஷியராலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்லுகிறவர்களாலும் கூடாது. இப்போ என்ன சொல்றாரு தானியேல் சொல்றாரு, அப்பா நீ எதுக்கு எடுத்தாலும் ஜோஷிய சாஸ்திரம் இது பண்ணுறவன், அது பேர் விச்கிராஃப்ட் பண்ணுறவன், சூனியம் பண்ணுறவன், சூனியக்காரன், இவங்ககிட்டலாம் விசாரித்து கேட்குறியே, இதோட அர்த்தத்தை யாராலையும் சொல்ல முடியாது. இது கர்த்தர்கிட்ட சீக்கிரட்டாக வருது. இது நேராக உனக்கு மட்டும்தான் வந்திருக்குது, வேறு யாருக்கும் வராது, தெரியாது அவங்களுக்கு, அவங்களால சொல்ல முடியாது. பரலோகத்தின் தேவன் ஒருத்தர் தான் சொல்ல முடியும். மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். உம்முடைய சொப்பனமும் உமது படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால், சொப்பனம் அர்த்தம் காட்சிச்சுன்னா அர்த்தத்தை சொல்லு, முதல்ல சொல்லு.
முதல்ல சொப்பனத்தை சொல்லு. அப்படிலாம் கேட்கல. அவன் பொலைட்டாக திருப்பி கத்தருக்கு துதியும் கனமும் மகிமையும் கொடுத்துட்டு அவன் அந்த ப்ராசஸில் தான் வரான். இதுக்கு ஓரளவு ஃபெய்த் வேணும், கட்ஸ் வேணும். நம்மளா இருந்தால் என்ன செய்வோம்? ஐயோ வந்துருச்சுடா, ஓடி போய் சொல்லிடுவோம் ராஜா இருக்கு. அப்போ தான் ராஜா கொல்ல மாட்டான், நம்மளை கொல்ல மாட்டான். இல்லை, அவன் எல்லாரையும் கொல்லக்கூடாதுன்னு தான் பார்க்கணும். அந்த ஆர்டரை, ராஜாவோட ஆர்டரே கேன்சல் பண்ணணும்னு பார்க்குறான். இப்போ உண்டான சகல தரிசனங்களே என்னவென்றால்னு ஆரம்பிக்கிறான். ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போகிறதென்ன என்கிற நினைவு. ராஜாவோட ரூம்ல என்ன நடந்துச்சுன்னா யாருக்கும் தெரியாது. ஆனா இவனுக்கு தெரியுது. கர்த்தர் சொல்றார். இதே மாதிரிதான் எலிசா எலிசாவை சுத்தி எத்தனை ஆமி நின்றுச்சின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியும். அவன் கூட இருந்த அவன் வேலையாடலாகிய அவன் அசிஸ்டன்ட் தீர்க்கதரிசிக்கும் தெரியாது. எலிசாவுக்கு மட்டும் தெரியும். அவன் பெய்டு பைப்பர் மாதிரி எல்லாரையும் கொண்டு போய் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு கொண்டு போய் அவன் எத்தனை வந்த சோல்ஜர்ஸ் அத்தனை பெரியும், அதுவும் தன்னை பிடிச்சிட்டு போகிற சோல்ஜர்ஸை கொண்டு சாப்பாடு போட்டு அனுப்பிச்சி விட்டான். ராஜா படுக்கை அறையில் அது அவன் சொல்லுவானுங்க அந்த இடத்துல, நீ படுக்கை அறையில் ஏதாவது ஒரு பிளான் பண்ணா கூட அது அந்த தீர்க்கதரிசியாக எலிசாவுக்கு தெரியும். இன்னைக்கு தேவன் அது மாதிரி தான் நம்மளை பயன்படுத்த விரும்புகிறார். நம்ம யாரும் அது மாதிரி கோஆப்ரேட் பண்ண மாட்டேன்றோம். அதனால தான் அவர் நம்பி சொல்ல முடியல எதையும். இன்னைக்கு படுக்கையின் மேலே நீ படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போறவங்களை சொல்றார் கர்த்தர். இனிமேல் இப்படிதான் நடக்க போகுது. இது கேட்ட அந்த ராஜா என்ன பண்ணுவான்? அதான் கேட்டுதான் ஆகணும். பாருங்க, படிமா. அப்பொழுது மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்க போகிறதை உமக்கு தெரிவித்தார். உயரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் உண்டென்பதினாலே அல்ல, அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும் உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும் இந்த மறைபொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது. ஆக்சுவலாக எல்லா மனுஷனுக்கும் போகிறதும் நம்ம இருதயம் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இருதயத்தின் நினைவுகளை நாம் அறிய வேண்டும். நம்ம இருதயம் எப்படி இருக்குதுன்னு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தெரியணும். இந்த ராஜாவுக்கும் தெரியணும். அதுக்கு தான் இந்த வந்துச்சு சொப்பனம். நீ பெரிய இது மாதிரி பண்ணிட்டு இருக்காத, உன் இருதயத்தில் இப்படி தான் ஓடுது. இருதயத்தில் ஓடுறதை எந்த மனுஷனாலும் கண்டுபிடிக்க முடியாது. தேவனாகிய கர்த்தர் ஒருவரால் தான் செய்ய முடியும். ஆவியானவர் ஒருத்தர் தான் இருதயத்தின் வெளிப்படுத்தல்களையும் எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அதனால தான் ஒரு மனுஷனுக்கு தான் பாவின்றதை ஒத்துக்கொள்ள முடியாது. சங்கீதம் போட்டிருக்கோம், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கி காத்துக்கொள்ளும். ஏனென்றால் நம்ம இருதயம் திருக்குள்ளதும் கேடுதுள்ளதுமா இருக்குது. அதனால நமக்கு புரியாது. நம்ம செய்யறதெல்லாம் ரைட்டு மாதிரி தான் தெரியும். அதனால தான் என்ன சொல்கிறான், எல்லாரும் பார்க்க ஞானவான் நான் சொல்லிக்க வரல, ஆனால் எனக்கு இந்த கிஃப்டை கொடுத்துருக்காரு ஆண்டவர். ஏதோ சொல்கிறாரு, இப்படி தான் நடக்கும் போது அதை உங்ககிட்ட சொல்கிறேன். ஏன்னா இருதயத்தில் நினைவில் நீ என்ன யோசனை பண்ண அது வெளியே வருது. ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசம் உள்ளதா இருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமாய் இருந்தது. 36வது வருஷத்துக்கு ராஜாவே, நீ உன்னை பார்த்திய அந்த சிலை, இது கேட்டவொடனே இவனுக்கு ஆடி போயிருக்கும், அல்லு கண்டுட்டு இருக்கும் சுத்தமா. நம்ம பெட்ரூம்ல உட்காந்து நம்ம பார்த்ததை இவன் சொல்றான். இவன் யார்? அவன் நம்மளா தான் கேட்டிருப்போம், யார்ராப்பா இவன் இவ்வளோ அறிவுள்ளவனா இருக்கிறான், என்னென்னமோ சொல்றான்.
நாம் பெட்டில் பார்த்ததை எப்படி இருக்கும்? இந்த மாதிரி யாராவது சொல்லிட்டாங்கன்னா நம்ம கனவுகள் எல்லாத்தையும் பயந்து போய் உட்காந்துருவோம். இப்போ இந்த நேரம் வந்து இதுக்கு அர்த்தத்தையும் சொல்லிடலாம். ஒவ்வொரு இதை ஒரு சொப்பனத்தில் ஒவ்வொரு போர்ஷனாக படித்து அதுக்கு அர்த்தத்தையும் சொல்லிடலாம். 31வது வசனத்தை படித்தோம். நீர் மிகுந்த பெரிய சிலையை கண்டீர், அது சிலை மிகவும் பிரகாசம் உள்ளதாக இருந்தது, அது உமக்கும் எதிரே நின்றது. அப்படின்னா உங்ககிட்ட உங்கள் ராஜ்யபாரத்தை கொடுத்துருக்காரு, அதுதான் காட்டுறாரு கர்த்தர் உங்கள்கிட்ட. அது ரூபம் பயங்கரமாக இருந்தது, நீ எல்லாருக்கும் பயங்கரமாக இருக்கிற, எல்லாம் டெரரைஸ் பண்ணி வைக்கிற. அது அர்த்தம். ராஜா 37வது வசனம், ராஜாவே நீ ராஜாதி ராஜாவாக இருக்கிறீர், எல்லார் குட்டி குட்டி ராஜா எல்லாரையும் பெரிய ராஜாவாக இருக்கிற. பரலோகத்தின் தேவன் உனக்கு ராஜ்யத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையும் மகிமையும் அருளினார். உனக்கு கொடுத்தது உன்னோட எபிலிட்டினால நீ பிடிக்கல. கர்த்தர் வந்து உன்னை கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்கணும்னு அவர் விரும்பினார், அவர் வச்சார். அதனால அவர் தான் அந்த பராக்கிரமத்தையும் வல்லமையும் மகிமையும் அருளி செய்தார். இங்க மகிமையும் கனமும் எல்லாமே கர்த்தருக்கு தான் போய் சேரணும். அவர் தான் கொண்டு மூவ் பண்ணி ஒரு இதால வைக்கிறார். ஆனா இவன் என்ன நினைச்சுக்கிறான், தன்னுடைய சுயபலத்தினாலே தான் படையெடுத்து போய் இதெல்லாம் இவ்வளோ பேரை இது சாவை கொடுத்து இது இத்தனை பேரை சாவடிச்சு பிடிச்சிட்டு வந்துட்டேன் எல்லாத்தையும். இல்லை, அப்படிலாம் இல்லை. ஒவ்வொரு மூவங்க எல்லாம் கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய இதனால்தான் நடக்குது. ஒவ்வொன்றுமே அவர் இது. அதனால தான் சொல்கிறேன், கர்த்தருடைய திட்டத்துக்குள்ள நீங்கள் கர்த்தர் வகுத்து வைத்திருக்கிற, உங்களுக்கு வகுத்து வைத்திருக்க திட்டத்துக்குள்ளே நீங்கள் அடங்கி கொள்ளுங்கள். இல்லவில்லை என்றால் பிரச்சனையில் மாட்டுவீங்க. ஏனென்றால் அந்த திட்டம் உங்களை நேராக வெற்றியை நோக்கி கொண்டு போகும். அது செய்யலைன்னு சொன்னால் தோல்வியை நோக்கி நம்ம போய்ப்போம். நம்ம திட்டமாக அதை மாற்றினோம்னா அது பிரச்சனையும் உண்டாகும். நம்ம வந்து ஆண்டவரை துதிச்சுட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு, கர்த்தாவே உங்களுடைய திட்டத்தை மட்டும் செய்வேன், எனக்கு வச்சிருக்கிறத மட்டும்தான் செய்வேன், இப்படி சொல்லிட்டு போனால் தப்பிச்சிடுவோம். அதனால தான் இங்கே இந்த எக்ஸ்பிளனேஷன் வருது. எல்லா வகைமையும் உனக்கு கொடுத்தார், சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கையில் ஒப்பு கொடுத்து, ஈவன் த வைல்ட் அனிமல்ஸ் எல்லாத்தையும் உன் கையில் கொடுத்து, காடு கீடு எல்லாம் மலை மேடு எல்லாத்தையும் கொடுத்து, அவைகளெல்லாம் நீ ஆளு, இஷ்டப்படி ஆளு. எது செய்தார்? அந்த பொன்னான தலை நீரே. இதான் நீ பார்த்த சிலை, அந்த சிலை இப்படி தான் இருந்துச்சு. இதுக்கு அர்த்தம் இதுதான். நீ பாட்டுக்கு எதோ சொல்லிட்டு போற, நீ தான் கிரேட்னு சொல்ற. இல்லப்பா, உனக்கு அந்த கிரேட்னஸை கொடுத்தவர் அவர் உன்னை பொன் சிலையை தலையா வச்சாரு. எப்பவுமே we have to know our position in the Lord. தேவனுக்குள்ளாக நமக்கு தேவன் நியமித்திருக்க ஓட்டத்தை பொறுமையோடு ஓடக்கடுவோம். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. அந்த அந்த நம்ம பொறுமையோடு ஓடத்தக்கதாக தேவனுடைய சித்தத்தை நமக்கு தேவன் வைத்திருக்க சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் என்னுடைய பர்பஸ், என்னுடைய இது வந்து இதுதான், இது இப்படி தான் செய்வேன். நான் கர்த்தரை சார்ந்து ஜெயிப்பேன், என்னால் முடியும், நான் பண்ணிடுவேன், நான் சாதிச்சிடுவேன். உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் ஒரு மனுஷனுக்கு நாளைக்கு தான் உயிரோடு இருப்பேன் தெரியாது. போயிட்டான்னா ஆகவேதான் நம்ம போகாமல் இருக்கணும்னு சொன்னால் கர்த்தருடைய சித்தத்துக்குள்ளே உட்காந்து, ஆண்டவரே என்னை படைத்ததற்கான நோக்கத்தை நீர் அறிவீர், நீர் என்னை நடத்தி கண்டு என் கையை பிடித்து வழி நடத்தி, என் தேவனே என்னை வழி நடத்தி கொண்டு போங்க. நேற்று அந்த பொண்ணு ஒரு சாட்சி சொல்லிச்சுன்னு சாட்சி சொல்லிச்சு. அது அந்த பொண்ணு அமெரிக்காவில் காலிஃபோர்னியாவில் வந்து பைக்கில் எலக்ட்ரிக் பைக்ஸ் இருப்பாங்க. இந்த பைக்கில் போடும்போது முன்னாடியே ஆண்டவர் சொன்னாராம், ஹெல்மெட் போடு. ஹெல்மெட் போடாதும் போகும் பொண்ணு. ஹெல்மெட் போடு, பக்கத்து ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது வேலை செய்கிற இடம், இருந்தும் ஹெல்மெட் போடுன்னு. இது கர்த்தருடைய சத்தம்.
ஐயோ என்னையா இது தொல்லையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் ஒரு சின்ன ஹெல்மெட் எடுத்து போட்டுக்கிட்டான். இங்கேருந்தோ ஒரு ட்ரக்கு வந்து அடிச்சிச்சு. இந்த பொண்ணுக்கு ஒன்றும் ஆகலை. ஆனால் அடிப்பட்ட இடம் தலை. அந்த ஹெல்மெட்டு காப்பாற்றிடுச்சு. அப்போ அந்த பொண்ணை நினச்சிதான் இது கர்த்தர் பிளான் பண்ணி தானே செய்திருக்காரு. ஏன்னா ஹெல்மெட் போடுன்னு சொல்லி. இது மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் இடைப்பட்டு கொண்டு தான் இருப்பார். இது தெரியாது. எங்க கூட ஒருத்தர் ஒரு பிரதர் இருந்தார். அவர் கூட அந்த பிரதர் கூட என்ன சொல்வார், எந்த போலீஸ்காரன் என்ன செய்ய முடியும்னா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். சீட் பெல்ட் போடுனா போட மாட்டார். நான் பார்த்துக்க நீ பார்த்துக்குவோம் அப்படின்லாம் எல்லாம் சொல்லிட்டு போவார். ஒரு நாள் போலீஸ்கார்ட்ட மாட்டினார். அவன் எடுத்துக்கொண்டு போய் இழுத்துட்டான். அது நம்ம ஸ்டேட்டில் இல்லை, வெளி ஸ்டேட்டில். அவன் கவனிக்க வேண்டிய விதமாக கவனித்தான். பெனல்ட்டியோட தப்பிச்சாரு, இல்லாட்டி உட்கார வச்சிருப்பாங்க. இவன் ஞானவான் புத்தியோட கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டிருக்கு, நீ சீட் பெல்ட் போடணும். உனக்கு அறிவு இருக்குதுன்னு நினைக்காத. உன்னுடைய அறிவு அற்பத்தனமான அறிவு. கர்த்தர் அந்த காரியத்தை வெளிப்படுத்தி ஒவ்வொரு மூவியும், அந்த ராஜாவே நீ அந்த பொன் தலையா இருக்கிற, நீ தான் அந்த பொன் தலை. இவன் தன்னையே பார்த்துக்கிறான். அதுக்கப்புறம் தனக்கு பின்னால் நடக்க போறதுன்னு பார்க்குறான். இந்த பொன்னான தலை நீரே. இதோட முடிப்போம். மிச்சத்தை அடுத்த நாள் பார்ப்போம். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் உங்கள் எண்ணங்களையும் உங்கள் ஏக்கங்களையும் எல்லாற்றையும் கர்த்தர்கிட்ட கொடுத்துருங்க. உன் அறிவத்தை அவர்கிட்ட கொடுத்துரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீ பூமியை அரசாள்வதற்காக உன்னை உயர்த்தி வைப்பார். இங்கே சங்கீதம் 37 அது படிச்சுட்டே போயிடலாம். நம்ம சங்கீதம்